ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மொய்னா கல்ச்சர் எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். மொய்னா கல்ச்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் அப் கண்டிப்பாக தேவை இருக்கும். அதை யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி மொய்னா கல்ச்சர் பண்ணுறதுலாம் அவ்வளோ சிம்பிள். ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே. அதை கண்டிஷன்லாம் பண்ண அப்புறம் ஈஸ்ட்டு தாங்க மெயின். அதோட அளவு தான். அளவு வந்து ரொம்ப 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 கம்மியாக தான். எல்லோரும் அளவுக்கு அதிகமாக போடுறதுனால தான் மொய்னா வந்து டெத்து வந்து சீக்கிரம் ஆகிடுது. எப்படி பண்ணுறோன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவோ ஒரு கப்பு கூட ஓகே தாங்க. பாதி ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டி போதாங்க. 1 ஸ்பூன் வர வேண்டாம், அரை கரண்டி அவ்வளோதாங்க. அப்புறம் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பியூர் ஒயிட் கலரில் வரும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை வந்துட்டு அது வந்து ஒரு கலர் வரும் பாருங்கள். ரொம்ப நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டோன்னே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். சேஞ்ச் ஆகினதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பிடிச்சி வச்சுருந்த தண்ணியில் ஊற்றிக்க வேண்டியது தான். கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் செப்ரேட் ஆகிற மாதிரி எப்படி ஊற்றிக்கோங்க. நான் ஏன் திரும்ப இது பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒழுங்காக அது வந்து கரையலை, அதனால திரும்ப இது பண்ணுறேன். அவ்வளோதாங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டார்ட் அப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வாங்கி வச்சுருக்கிறது, அதையும் அப்படியே அது கூட ஊற்றிட வேண்டியதாங்க. ஊற்றி விட்டுட்டா வேலை முடிஞ்சிட்டுங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம், காற்று போகாத அளவுக்கு மூடி வைங்க. ஏன் காற்று போகாத அளவுக்குனா, இந்த கொசு பூச்சிங்க இதெல்லாம் போய் முட்டை விட்டு வச்சிடக்கூடாது, அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து 3 days ஒன்ஸ் வந்து இதே அளவில் ஈஸியாக கரைச்சி ஊற்றுங்க, அவ்வளோதான், போதாங்க. வேலை சிம்பிள்.